லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். என்டிஏவினுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில நேற்று நடைபெற்றது. இதை பத்தின ஒரு முழுமையான காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருந்தது. என்டிஏவினுடைய மிக முக்கியமான 2026 எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை பலத்தை காமிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மதுராந்தகத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. இதில் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதுக்குள்ள அதிமுக உள்ளுக்கு வந்திருக்கு. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மோடிக்கு இடமே இல்லை. அங்க மோடினா இங்க இந்த லேடி இருக்கிற வரைக்கும் அந்த மோடி டாடி யாருக்கும் இங்க இடம் இல்லை அப்படின்னு கர்ஜித்து சென்ற திரு அம்மையாரினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏவினுடைய தலைமையில் அதிமுகவை கொண்டு உள்ள சேர்த்திருக்கிறார். அதிமுகவினுடைய மற்றொரு அங்கமாக உருவாக்கப்பட்ட அமமுக திரு டிடிவி தினகரன் அவர்களும் அந்த இடத்துல போய் சேர்ந்திருக்கிறார். அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கட்சியை பிரித்து கொண்டு இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் தனியாக பாமக என்ற ஒரு ஃபேக்ஷனை வைத்திருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உள்ள வந்து சேர்ந்திருக்கிறார். இது போக திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு கிருஷ்ணசாமி அவர்கள், திரு ஏசி சண்முகம் அவர்கள், இப்படி பல்வேறு சின்ன சின்ன 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட கட்சிகள் அத்தனையுமே வந்து உள்ள ஜாயின் ஆயிருக்குது இந்த என்டிஏல. கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த என்டிஏல புது உறவாக யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அமமுக மட்டும்தான் வந்திருக்குது. அமமுகவை தவிர்த்து விட்டு பார்த்தால் இந்த கூட்டணி அப்படியே தான் இருந்திருக்குது. இந்த கூட்டணிக்கு வெற்றி வாகையை தேடி தந்தாரா திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 2 பொது தேர்தல்களை சந்தித்து இருக்கக்கூடிய இதே கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வந்து தோற்று போயிருக்கிறது. அது ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக பல்வேறு தோல்விகளை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு 2026 அமமுகவினுடைய வருகை எப்பேற்பட்ட ஒரு புத்துணர்ச்சியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இதுல மிக முக்கியமாக நம்ம எதை பார்க்கணும்னா, அமமுகவினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி என்னென்ன கூறினார். அவர் மிக முக்கியமாக அம்மையார் சசிகலா அவர்கள் சிறை செல்றதுக்கு முன்னாடி இந்த கட்சியை அவர் கையில ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது கூவத்தூரில் நடந்த மிக முக்கியமான அந்த பேரங்கள்ல முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழையபடி திரு டிடிவி தினகரனை ஆளுகைக்கு உட்படுத்தக்கூடாதுன்னு அவரை ஒதுக்கி வைத்து அவரெல்லாம் யாருங்க, அம்மா இருக்கிற வரைக்கும் அவரெல்லாம் எங்கெங்க இருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒற்றை கேள்வியில டிடிவி அவர்கள் அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் எங்க கட்சி பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. டிடிவி தினகரனை ஓரம் தள்ளி வைத்து விட்டு பல்வேறு காலங்களாக கட்சியை நடத்தி கொண்டு வந்தவர். போர்கள்னா அப்படி ஒரு போரை வந்து பிரஸ் மீட்ல கக்குற மாதிரி கக்குவாங்க 2 பேரும். அவ்வளவு பெரிய வார்த்தை போர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் 18 எம்எல்ஏயோட டிடிவி தினகரன் வந்திருந்தால் கூட அதற்கப்புறம் ஒரு எம்எல்ஏ கூட இன்றைய சூழ்நிலையில் அவர் கையில கிடையாது. அது தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து பிரிந்து சென்ற திரு பன்னீர்செல்வம் அவர்களும் 11 எம்எல்ஏக்களோடு சென்றார். அவர்கள் கூட இருந்தவரும் சரி, டிடிவி தினகரன் கூட இருந்தவங்களும் இன்றைக்கு எல்லா எம்எல்ஏயுமே ஒன்று அதிமுகவில் போய் ஐக்கியமாகிவிட்டார்கள், இல்லைன்னா திமுகவில் போய் ஐக்கியமாகிவிட்டார்கள். கடைசியாக திரு மனோஜ் பாண்டியன் உட்பட, அன்வர் ராஜா உட்பட, திரு மருது அழகராஜ் உட்பட, திரு வைத்தியலிங்கம் உட்பட பல்வேறு பேரும் இந்த ஃபேக்ஷன்ல இருந்து பிரிந்து வந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு திமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். ஸோ இந்த சூழ்நிலையில மனசு மாச்சரியங்கள் அத்தனையும் கடந்து நாங்கள் அத்தனை பேரும் அம்மாவினுடைய பிள்ளைகள் அப்படின்னு முகம் சிரித்தபடியே திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கைகோர்த்துள்ளனர். ஆனால் இந்த கைகோர்த்து படலத்துக்கு பின்னாடி அமித்ஷாவினுடைய மிக முக்கியமான பல்வேறு கோப்புகள் சார்ந்து பல விஷயங்களை அவர்களுக்காக நேரம் கொடுத்து வர வச்சு டெல்லிக்கு ஒழுங்கு மரியாதையாக நீங்க அந்த கூட்டணியில் பிரதமர் வந்து மதுராந்தகத்தில் நிற்கும் போது நீங்க அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்புடன் கட்டளையுடன் திரு டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வந்திருக்கிறதாக நம்மளுக்கு அறியப்படுகிறது. அதுவும் இல்லாமல் திரு பியூஷ் கோயல் அவர்கள் மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தின் அமைச்சர், இன்றைக்கு தேர்தல் பொறுப்பாளராக தமிழகத்தில் இருக்கக்கூடியவர். அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமும் சரி, மறைந்ததற்கு அப்புறமும் சரி, மறைவுக்கு முன்னாடியும் சரி, மிக முக்கியமாக அதிமுகவையும் அதனுடைய ஊழலை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்.
அதை தாண்டி திரு அமித்ஷா அவர்களும் இந்த அரசாங்கத்தை பற்றி மிக முக்கியமாக ஊழலான அரசாங்கம் அப்படிங்கிறது அதிமுகவை பற்றி மிக வீரியமான பெரிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்த கூட்டணி இன்றைக்கு அதே ஊழல் பெருச்சாளிகளிடம் கொண்டு போய் சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற பார்வை மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது. எது எப்படியோ அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது அப்படிங்கிறது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ அதிமுகவும் சரி, அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த பல்வேறு பேருக்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கும் தெள்ள தெளிவாக பொருந்துகிறது. ஆனால் தமிழக மக்கள் 2016 2021 அந்த 4 ஆண்டுகளாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிஜேபியும் சேர்ந்து இந்த தமிழகத்திற்கு என்னென்னலாம் பண்ணுச்சு, அது தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவத்தில் ஆரம்பித்து சென்னையில் நடைபெற்ற சம்பவங்கள் வரைக்கும் வெக்கமே இல்லாமல் 2017 நம்ம ஜல்லிக்கட்டுக்கு அப்ரூவல் வாங்குதாங்க. அந்த அப்ரூவலுமே மிக முக்கியமாக ஜல்லிக்கட்டுல அவ்வளோ பெரிய போராட்டங்களை தமிழகம் கண்டிராத வரலாற்று பூர்வமான ஒரு போராட்டம், மதம் இனம் கடந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தன்னெழுச்சியாக நடைபெற்ற அந்த இளைஞர்களின் போராட்டத்தினுடைய வெற்றியான ஜல்லிக்கட்டுக்கு எதிரான அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதற்கு மிக முக்கியமாக ஜல்லிக்கட்டை திருப்பி நடைபெற்ற வைத்ததுல இளைஞர்களுடைய எழுச்சி போராட்டம் தான் காரணம். ஆனா அந்த காரணத்தை எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு நாங்க தான் அதை ஒற்றை கையெழுத்துல நடைபெறுத்தணும் அப்படின்னு நேற்று மதுராந்தகத்தில் திரு மோடி அவர்கள் கொக்கரிச்சிருக்கிறார். இது அத்தனையுமே தமிழ்நாட்டு இளைஞர்களினுடைய செயல்பாடுகளுக்கும் அவர்களுடைய தன்னெழுச்சியான அந்த போராட்டத்திற்கும் விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு அவலமாக கருதுகிறேன். ஏன்னா நானும் அந்த போராட்டத்துல 6 நாள் அந்த இடத்துல இருந்தங்கிற முறையில அதுல எந்த விதமான அரசியல் கலப்புமே இல்லாமல் தன்னெழுச்சியாக நடைபெற்ற போராட்டம். மதம் இனம் மொழி கடந்து பல்வேறு மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உட்பட்டு 6 நாட்கள் சோறு தண்ணிக்கு அங்க பிரச்சனையே கிடையாது, அவ்வளவு குமிஞ்ச ஒரு இடம் அது. ஸோ அரசியல் கலப்பு இல்லாமல் ஒவ்வொரு தமிழனாக அங்கே இனம் சார்ந்து போராடி பெற்ற ஒரு வெற்றியை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காக உரித்தாக்கணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை. அதையும் திரு மோடி அவர்கள் செய்வதற்கு தவறவே இல்லை. ஏன்னா திரு மோடி அவர்கள் திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையின்படி 25 விஷயங்களை அவர் கேட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டு இன்னும் கொடுக்கல, நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டை கொடுக்கல, மெட்ரோ ரயில் அனுமதிக்க மறுக்கிறீர்கள், எய்ம்ஸை வர தடுக்கிறீர்கள் போன்று, அப்புறம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் சென்னைக்கு உண்டான 2ஆம் கட்டத்துக்கு வர வேண்டிய பங்கு தொகைகளை வருவது தாமதம், ஜிஎஸ்டியினுடைய டாக்ஸ் டெவல்யூஷன் வர்றதுல தாமதம் உட்பட பல்வேறு விஷயங்கள், சமஸ்கிருதங்களை புத்தி தமிழை கீழ் நோக்கி பார்க்கிறீர்கள், இப்படி அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழகத்துக்கு எதிரான பல்வேறு அநீதிகளை செய்யக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி கேள்வியை எழுப்பியுள்ளார். இது அத்தனையும் புறந்தள்ளி விட்டு இந்த லேடி இருக்கிற வரைக்கும் மோடிக்கு இங்க இடமே இல்லைன்னு கொக்கரித்த அந்த அம்மையார் வழி நடத்தின அதிமுக என்ற எஃகு கோட்டை, அந்த அம்மையார் எப்பவும் சொல்ற மாதிரி அதிமுக ஒரு எஃகு கோட்டை அப்படிங்கிற மாதிரி அந்த எஃகு கோட்டையில முட்டையாக மாத்தி அந்த முட்டையை பொளந்து ஆம்லேட் ஆஃப் பாயில் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறார்கள் அதிமுகவினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். அதுவும் அவர்கள் தலைமையில் நடந்தா கூட ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் ஒரு திராவிடர் கூட்டணியில இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தேர்தல் எலெக்ஷன் நடக்கிறது என்னவோ தமிழகத்துக்குனுடைய தேர்தல் என்டிஏங்கிற அந்த பேனர்ல ஒட்டுமொத்தமாக நேற்று நடந்த அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலையும் மெயினாக அதிமுகங்கிற கட்சியோ பாமகங்கிற கட்சியோ இது அத்தனையோட சிம்பல் கூட அங்க வராத லெவலுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அதிமுக போன்ற 2ஆம் கட்டத்துல திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை அழிக்கிறதற்குரிய முதல் படலமாக மதுராந்தகத்தினுடைய கூட்டத்தை யார் எடுக்கிறார்களோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிறாரோ இல்லையோ, ரத்தத்தின் ரத்தங்களாக எம்ஜிஆர் அவர்களால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட இனத்திலிருந்து பிரிந்து செல்லப்பட்ட அந்த கட்சியினுடைய ரத்தத்தின் ரத்தங்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் சிந்தையில் ஏந்தி கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான காலகட்டம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இதே மாதிரி 2வது கட்சிகளாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை அழித்து விட்டு நேரடியாக வந்ததற்கு வரலாறு இன்றைக்கு வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கொண்டாலும் சரி, பீகாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, மகாராஷ்டிராவை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி கொண்டே போகலாம். மாநிலம் விட்டு மாநிலம் ரீஜனலாக மாநில லெவலில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளில் 2வது லெவலாக இருக்கக்கூடிய கட்சியை அழிக்கிறதற்குரிய வேலைகளை அந்த 2வது கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டே பண்ணுவதற்குரிய வரலாறு பிஜேபிக்கு இருக்கிறது. ஸோ ரத்தத்தின் ரத்தங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்காக இந்த மக்களுக்காக கூட்டணி வைத்திருக்கிறார் என்று நினைத்தீர்களானால் அது நினைத்து கொண்டே இருங்கள். அதற்கான பகுப்பாய்வை நான் உங்களிடமே விடுகிறேன்.
வரலாறுகளை தீர ஆராயுங்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த மண்ணுக்கும் சரி, பெரியாரினுடைய கொள்கை சித்தாந்தவாதியான இந்த அறிவுபூர்வமான தமிழக மண்ணிற்கு எவ்வளவு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்க போகிறது என்பதை இன்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இதே வீடியோவை உங்கள் சந்ததியினருக்கு, உங்கள் தலைமுறைகள் தேர்ந்தெடுக்கும் போது தெரியும். அன்றைக்கே ஒருத்தன் உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க, அவரே மாதிரி பல பேர் தமிழகத்துல கத்தி கொண்டு இருந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி உள்ளுக்கு விட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமான இந்த இனத்தையும், இந்த மொழியையும், இந்த வளத்தையும் அளிக்கிறதுக்குரிய வேலைகளை செழிப்பாக செய்வார்கள் என்று அதை அத்தனையும் புறந்தள்ளி விட்டு, ஏன்னா அவர்களே கூறுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியினரே கூறுவார்கள், 2026 எங்களுக்கு நோக்கம் கிடையாது, 2026 திமுக தான் வெற்றி பெற போகிறது என்பதை அவர்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் இன்றைய கூட்டணி இது சந்தர்ப்பவாத கூட்டணி மட்டுமல்ல, இது சதிகார கூட்டணி என்பதற்கு நான் சொன்ன மாதிரி திரு அன்புமணி ராமதாஸினுடைய பழைய பேட்டியை எடுத்து பார்த்தா தெரியும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பழைய பேட்டியை எடுத்து பார்த்தா தெரியும், திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய பழைய பேட்டியை எடுத்து பார்த்தாலே தெரியும். நான் எதுவுமே சொல்ல வேண்டாம். இவர்கள் கொடுத்த பேட்டியையும் இன்றைக்கு மதுராந்தகத்தில் நடந்திருக்க கூட்டத்தில் நடைபெற்ற அந்த ஒரு இமேஜையே பாருங்களேன், அந்த போட்டோவை பார்த்தாலே தெரியும் இந்த கூட்டணி எப்பேற்பட்ட ஒரு கூட்டணியாக தமிழக மக்கள் மத்தியில முன்னாடி இருக்க போகுதுன்னு. தமிழக மக்கள் 2026 தெள்ள தெளிவாக 2021 ஆகச்சிறந்த தீர்ப்பை கொடுத்து அதற்கான பலன்களையும் அதற்கான பிரதிபலன்களையும் இன்றைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியையும் தாண்டி அவர்களுக்கான தேவைகள், அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கான பலன்கள் அத்தனையும் அரசாங்க ஊழியர்களிலிருந்து அத்தனை பேரும் எடுத்துக்கொண்டு இருக்கும் போது அதே ஒரு கூட்டணியை கொண்டு வரணுமா, இல்ல வெறும் 4 ஆண்டுகள்ல தமிழகத்தை பின்னோக்கி சென்ற ஒரு கூட்டணிக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற பகுப்பாய்வை தமிழக மக்களிடம் விடுவது மட்டும்தான் என்னை போன்றவர்களோட வேலை. வரலாறை திருப்பி திருப்பி உங்களுக்கு முன்னாடி கண் அசைவுக்கு கொண்டு வர்றது எங்களை போன்றவர்களுடைய நினைவேந்தலாக இருக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.